2026 தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு 10 இடங்களாவது பிடிக்க வேண்டும் என்று முனைகிறார்கள். கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணியில் அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டு குழுவாக இப்போது வரை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுக்குழு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்கள்லையும் வெவ்வேறு உத்தியை கையாளுவார்கள். ஒரு வலிமையான கட்சியை வீழ்த்துவதற்கு இன்னொரு மாநில கட்சியை கையில் எடுப்பார்கள். அப்படி கபலீகரம் கபலீகரம் செய்யப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார். சீமான் திமுக எதிர்ப்பை வெறுப்பை முன்வைக்கிறார். பாஜக திமுக வெறுப்பை திமுக எதிர்ப்பை முன்வைக்கின்றது. ஆக 3 பேருக்கும் ஒரே இலக்கு அப்படின்னா திமுக தான். திமுகவை வீழ்த்தி விட்டால் தமிழ்நாட்டில் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அதற்காக களம் இறக்கி விடப்பட்டவர்கள் தான் தவேகாவுடைய விஜயும் நாத்தாக்காவுடைய சீமானும். 2 பேருமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒட்டுக்குழுக்கள். அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கின்ற பேரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சனாதனத்தை பாஜகவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். ஆகவே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 தேர்தல் என்பது விஜய் அடுத்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமை தான் அவருக்கு இதோட அவருடைய எதிர்காலம் அவருக்கு இல்லை. சீமான் ஏற்கனவே அம்பலப்பட்டு நிற்கிறார். அவர் வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் எதிர்த்து அடிக்கிறார் ஒழிய, கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். மக்களும் புரிந்து கொள்வார்கள். 2026 தேர்தல் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாமகவோட நிலை பாஜக கூட இவர் எதிர்க்கிறாரு. ஆனா அன்புமணி ராமதாஸ் பார்த்தீங்கன்னா அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பட் அவங்களோட நிலைப்பாடு இல்லை. இன்னைக்கு பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பல்வேறு மக்கள் விரோத சட்டங்களை மசோதாக்களை ஆதரித்த கட்சி பாமக. எல்லாருக்குமே தெரிந்தது தான். இன்னைக்கு வேளாண் திருத்த சட்டம் அமலில் இருக்குதோ அதுக்கு காரணம் பாமக. அதே போல வக்ஃப் வாரிய திருத்த சட்டமா, அதற்கு முன்பு இருந்த பல்வேறு முத்தலாக்கு தடை சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்களை ஆதரித்த கட்சி தான் பாமக. அவர்கள் இதுவரை பாஜகவோடு தான் கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேற ஏனென்றால், பாஜகவோடு ஒரு கட்சி ஒரு முறை கூட்டணி வைத்து விட்டால் அல்லது அவரோடு இணைந்து விட்டால் அவர்களை கபலீகரம் செய்வது அல்லது அவர்களை உடைப்பது என்பதுதான் அவருடைய வேலை. மகாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும், சிவசேனாவை எப்படி உத்தவ் தாக்கரேட்ட இருந்து எப்படி ஏக்நாத் சிண்டேயை உடைத்தார்கள். அதே போல கர்நாடகாவில் எப்படி குமாரசாமியை எப்படி வெளியில கொண்டு வந்தார்கள் என்று தெரியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு அதிமுகவுக்குள்ளேயே டிடிவி தினகரனாக இருக்கட்டும், அல்லது சசிகலா அவர்களாக இருக்கட்டும், அல்லது நேற்றைக்கு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே வெளியேற்றப்பட்டதற்கு அல்லது அவர்கள் பிரிவதற்கு காரணமே பாஜக தான். செங்கோட்டையன் அவர்களை எடப்பாடி பழனிசாமியை நீக்குகிறார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக அமித்ஷாவை போய் சந்திக்கிறார். அகில இந்திய தலைவராக அதிமுகவினுடைய தமிழ்நாட்டு தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அகில இந்திய தலைவர் அமித்ஷா. அவர்களுக்கு அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று எப்போது பெயர் வைத்தார்களோ அப்போ அகில இந்திய அளவில் அவர்கள் ஒரு தலைமை இருக்குது, அமித்ஷா அவர்கள். ஆகவேதான் செங்கோட்டையன் அவர்கள் போய் அகில இந்திய தலைமையிடம் போய் அவர் முறையிடுறாரு. இப்போ அதிமுகவும் மிக மோசமாக கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. ஆகவே எளிதில் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை ஒன்றுமில்லாமல் மக்கள் 2026 தோக்கடிப்பார்கள் என்று எந்த மாற்று கருத்து தரவுகளுமே இல்லையே. திமுக தான் பிரிக்குதா? செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாக
திமுகவுடைய தலைவர் தானே பார்த்துருக்கணும். ஏன் அமித்ஷாவை போய் பார்க்கணும்? ஏன் வந்து நீங்கள் வந்து டிடிவி தினகரன் வந்து ஏன் வந்து அமித்ஷாவை போய் பார்க்குறாரு? அது எல்லோரையும் இயக்குவது, அதிமுகவை இயக்குவது பாஜக, நாம் தமிழரை இயக்குவது பாஜக, விஜயை இயக்குவது பாஜக. இம்மாதிரியான உதிரிகளை போல ஒருங்கிணைத்து திமுக எதிர்ப்பை, திமுகவுக்கு வெறுப்பை, தமிழ்நாட்டில் ஒரு கலவரத்தை உருவாக்குகின்ற வேலையை செய்ய முனைகிறார்கள். ஆகவேதான் விஜய் அவர்கள் பேசும் பொழுது ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைக்கிறார். ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அவர் வந்து தன்னுடைய நான் வந்து இதை செய்ய போறேன் அப்படின்னு வந்து சொல்லலை. அவர் உரை முழுக்க வந்து எல்லா பரப்புரைகளிலும் திமுகவுக்கு எதிராக தனிநபர் தாக்குதலை தான் தொடுக்கிறார் ஒழிய கோட்பாட்டு அடிப்படையில், கருத்தியல் அடிப்படையில் அவர் எங்கேயுமே பேசவில்லை என்பதற்கு சான்றுகள் இருக்கின்றன. ஆகவே திமுகவுக்கும் இந்த உடைப்புகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.